ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆளி விதையில் ஒரு இட்லி பொடி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஆளி விதை பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்ல, ஆனால் அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதை இட்லி பொடியாக செஞ்சு எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஒரு 10 வரமிளகா, ஒரு 10 பல் பூண்டு, பெருங்காயத்தூள், அப்புறம் மெயின் பொருள் ஆளி விதை. முதல்ல கடலைப்பருப்பை சிம்மிலேயே வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே இட்லி பொடிக்கு வறுப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி சிம்மிலேயே வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் துவரம் பருப்பையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம். இது எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 50 எடுத்திருக்கேன். அளவும் அதான். இதில் உளுந்த பருப்பும் போடலாம், ஆனால் நான் இதில் சேர்க்கலை. கருவேப்பிலை சேர்க்கலாம், ஆனால் நான் அதில் சேர்க்கலை. இப்போ ஆளி விதையை வறுத்துக்கலாம். அதையும் சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். நம்ம கொள்ளு வறுத்தா வெடிக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி இது கொஞ்சம் வெடிக்கும், ஆனால் பயப்பட வேண்டாம். சிம்மிலே வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். ஆனால் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, குழந்தைகளுக்கு தவறாமல் கொடுங்க. இதை பெரும்பாலும் எதுவும் சேர்த்துக்கிறது கிடையாது. இட்லி பொடியாவது செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னா நல்லா பொறுமையாக சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். அதை வறுத்ததுக்கப்புறம் பொறுமையாக வறுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா போட்டு வறுத்துக்கலாம். இது நான் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் 10 மிளகாக்குள்ளே சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணால் 10 மிளகாவுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கலாம். 50 பருப்புக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, அதையும் பொறுமையாக நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை இதில் எதுக்கு நான் சேர்க்கலைன்னா, அது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஆளி விதையும் சேர்த்தா குழந்தைகள் சாப்பிடாதுங்க அப்படின்ற காரணத்தினால தான் சேர்த்துக்கல. வேணால் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் சும்மா நம்ம சூடுலேயே லைட்டாக ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். இதை கொட்டி தட்டில் நல்லா ஆற வச்சிடலாம். நான் மிக்சியில் சூடாக போட்டு அரைக்க முடியாது இல்லையா, அதனால் பொறுமையாக ஆற விட்டுடலாம். ஆறதுக்கப்புறம் ஜாரில் அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நம்ம சாதாரண இட்லி பொடி செய்கிற மாதிரியே தான். ஆனால் இதில் சத்துக்கள் அவ்வளோ இருக்குது. செஞ்சு குழந்தைகளுக்கு தவறாமல் கொடுங்க. தேங்க்யூ.